you need to monitor it. அது பண்ணலன்னா அது ரேங்க் ஆகும். நீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 பேஜ் கொடுத்துருப்பாங்களா, நீங்க என்னதான் குட்டிக்கா படிச்சு பேக் லிங்க் எடுத்து வந்தாலும் ஆன் பேஜ் கரெக்டா காட்டினா இட் ஒன் வந்து அவன் ஆன் பேஜ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் எப்படி செக் பண்ணேன்னா, யூ ஹேவ் ரெண்டு டூல், யூ ஹேவ் டூ டூல்ஸ். ஒன்று வந்து கூகுள் சர்ச் கன்சோல். கூகுள் சர்ச் கன்சோல்னா இன்னொன்னு, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மேப்பிங் ஒரு டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க, கீவேர்ட் மேப்பிங். இந்த சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 4 டூல் டவுன்லோட் ஆயிருக்குல்ல. ரேங்க் ட்ராக்கிங்னு சொல்லி ஒன்று பண்ணுங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுற ஆக்சுவலி ரேங்க் ட்ராக்கிங்கும் ஃப்ரீ டூல். கீவேர்டு இருக்கு. ரேங்க் ட்ராக்கர் பார்த்துருக்கீங்களா? ரேங்க் ட்ராக்கர் அதோட கூட வந்து வெப்சைட். ஓகே, வெப்சைட் ஆல்ரெடி உங்க சிஸ்டம்ல இருக்கும். அதை நம்ம வந்து போய் பார்க்கலாம். இப்போ வந்து சர்ச் கன்சோல் வந்து சென்ட்ரல் கூகுள் சஜஸ்ட் இதெல்லாமே ஓவராலா உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்கும். பேக் லிங்க், அப்புறம் வந்து புரோக்கன் லிங்க் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதெல்லாமே சஜஸ்ட் கொடுக்காது. புரோக்கன் லிங்க் வந்து செப்பரேட்டா. புரோக்கன் லிங்க் தெரியுமா? நம்ம 404 எரர் வருது, சைட்ல டைரக்டா லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி அங்க 404 எரர் வருது, புரோக்கன் லிங்க். கூகுள் சர்ச் கன்சோல் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். கூகுள் சர்ச் கன்சோல் உங்களோட வெப்சைட்டோட உங்க வெப்சைட்டோட கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ், அதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அதுல ரெக்டிஃபை பண்றது, ஒரு செக்யூரிட்டி எல்லாமே வந்து உங்க சைட்டோட என்டையர் ஒரு குடுமையே வந்து இருக்கிறது சர்ச் கன்சோல் தான். காலையில வந்த உடனேயே, அதாவது உங்க வெப்சைட் இருக்குன்னா சர்ச் கன்சோல் மார்க்கெட்டர் சர்ச் கன்சோல் ஓபன் பண்ணி வச்சு இந்த வெப்சைட் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு டிஸ்கிரிபன்சி இருந்ததுன்னா இந்த சைட் நேரம். ஓகே, ஸோ சர்ச் கன்சோல்ல உங்களுக்கு எப்படி சைட் ஆட் பண்ண தெரியும் இல்லையா? ஆட் ப்ராப்பர்ட்டி, அதாவது புதுசாக நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணா இங்க வந்து யூஆர்எல் வந்து என்டர் பண்ணணும். கண்டினியூ கொடுத்தோம்னா அது ஒரு HTML கோட் ஒன்று கொடுக்கும். அந்த HTML கோட் எடுத்துட்டு போய் வெப்சைட்டோட ஹெடர் செக்ஷன்ல பிளேஸ் பண்ணி வெரிஃபை கொடுத்தா இந்த ஓனர்ஷிப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி தான் இது எல்லா சைட்டுக்குமே வந்து நான் பண்ணிருக்கேன். லாகர் நீங்க பண்ணீங்க ஞாபகம் இல்லையா? ஆமா இருக்குல்ல. அந்த லாகர் வந்து உங்களுக்கு சர்ச் கன்சோல் இருக்கும். ஓகே, நம்ம இது முடிச்சோன்னா சர்ச் கன்சோல் டேட்டாஸ் எல்லாம் இருக்காது, பட் ஜஸ்ட் கோ அண்ட் see what are all the options. இப்போ ஓனர்ஷிப் வெரிஃபை ஆகி முடிச்சோம்னா இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ பிளாட் ஸ்பாட் கிளிக் பண்ணா டேட்டா ஒண்ணுமே இருக்காது, எம்டிஎல். இது வந்து explore.com-ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. இது எக்ஸ்ப்ளோர் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இவ்வளோ சைட் ஓனர்ஷிப் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் காமிக்க போகிறது IT.com. இந்த டேஷ்போர்டு எப்படி தான் ஓவர் வியூ இருக்கும். மேல பெர்ஃபார்மன்ஸ், இண்டெக்ஸிங், எக்ஸ்பீரியன்ஸ், என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். இதுதான் சைட்ல இருக்கு. ஓவர் வியூ, பெர்ஃபார்மன்ஸ், இண்டெக்ஸிங், எக்ஸ்பீரியன்ஸ், ஷாப்பிங் எல்லாம். ஓகே, இதுதான் டேஷ்போர்டு. இது பார்த்தோம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டோன்ட் பேனிக். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஆனா இதை வந்து நீங்க சைட் ரன் பண்ணும்போது இதை நீங்க பார்க்கலன்னா பேக்லிங்ல செம்பரஸ்ல வந்து அள்ளிட்டு இருக்கும் 30,000 40,000. ஆனா கூகுள் வந்து எவ்வளவு எடுத்துருக்குன்றத இதுல தான் சைட்டு ஒழுக்க லோட் ஆகுதா எல்லாமே இதுல இருக்கு. ஓகே, நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அதுல சர்ச் ரிசல்ட் அப்படிங்கறது கிளிக் பண்ணும். சர்ச் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா
இங்க 24 hours, 7 days, 28 days, 3 months அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதாவது லாஸ்ட் 3 monthsல என்னோட டேட்டா என்னென்ன அப்படின்றது 28 days கிளிக் பண்ணா என்னோட டேட்டா என்னென்ன. ஓகே, 7 days, 24 hours, போன 24 ஹவர்ஸ்ல 1000 பேர் அதாவது இம்ப்ரெஷன் என்ன? இம்ப்ரெஷன் லைக் ஆர் கமெண்ட், அது இம்ப்ரெஷன் தான், அது என்கேஜ்மெண்ட். ரீச் தான், கரெக்ட் தான். ரீச் எக்ஸாக்ட்லி இது கிடையாது. நம்ம ஒரு கீவேர்ட் போட்டு தேடும் போது நம்ம சர்ச் ரிசல்ட் காமிக்கிறதே வச்சுப்போம். ஜாவா கோர்ஸ் பயணத்தும் தேடுறேன். ஓகே, இந்த ஃபிட்டாவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஒருத்தர் தேடி இருக்கான், சதீஷ் ஒருத்தர் தேடி இருக்கான், ஃபிட்டான்னு காமிச்சிருக்கு. ஸோ ஃபிட்டான்னு சொல்லி உனக்கு நான் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று நான் காமிச்சிருக்கேன், Q3க்கும் காமி, எக்ஸ்ப்ளோருக்கும் காமி. சரியா? இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கா? 9வது பேஜ்ல இருக்கிற இந்த பிஸ்லாப் அப்படின்ற கம்பெனிக்கு ஒரு இன்வெர்ஷன். கூகுள் என்ன சொல்லுதுன்னா, அவன் தேடும் போது நான் உண்மை காமிச்சது, நீ 90வது இடத்துல உட்கார்ந்து ஏன் நான் 90th இடத்துல காமிச்சேன். உனக்கு தேவைன்னா அவன் 90th இதுல வந்து கிளிக் பண்ணிடுவோம். நான் உனக்கு காமிச்சேன். ஸோ இட் கூகுள் இஸ் ஷோயிங் யுவர் ரிசல்ட். இந்த ரிசல்ட் பேஜஸ்ல எஸ்சிஆர்டில irrespective of the ranking உங்களை காமிச்சாவே it is called as impression. புரியுதா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் கூகுள் ஆட்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த இம்ப்ரெஷன் தான் இனிமே மேட்டர் ஆகும். இதுல டாப் 100ல 140 காமிச்சாலும் இம்ப்ரெஷன், காமிச்சாவே இம்ப்ரெஷன். ஆனா நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு வந்து சொல்லுது, நான் ஒரு உண்மைதான் இங்க பாரு 1000 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கு. சரியா? அதாவது 24 மணி நேரத்துல எப்ப எடுத்தது? 3 மணி நேரம் முன்னாடி அப்டேட் ஆன டேட். ஓகேவா? 3 மணி நேரம்னா நேற்று 8 மணில இருந்து இன்னைக்கு 8 மணி வரைக்கும் 1000 பேர் தேடி இருக்காங்க. 1000 பேர் தேடல, 1000 தேடுதல்கள்ல நம்ம பேஜ் வந்திருக்கு. ஆனா 1000 பேர்ல 10 பேர் தான் கிளிக் பண்ணிருக்கு. 1000 பேர் தேடி இருக்காங்க, 10 பேர் தான் கிளிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? எதனால நமக்கு தெரியும்? 1000 பேர் வந்து விஷயம் மாற்றுறாங்க. 1000 பேர் 1000 தேடுதல்கள். அதாவது நீயே ஜாவாவுக்கும் தேடி இருக்கலாம், பைத்தானுக்கும் தேடி மேல ரிசல்ட் வந்திருக்கோம். இந்த இதுலயே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இப்ப நீங்க வந்து ஒரு இது தேடுறீங்க. சரி, இந்த பேஜ் வச்சுக்கோங்க. இதுல நீங்க வந்து 1 2 3 4 10 பேஜ் இருக்கு. ஓகே, இது பார்க்கும்போது நான் குபி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அதான். சரியா? நான் பாட்டுக்கு குபி கிளிக் பண்ணிட்டு பார்த்தா இம்பல்ஸ் சைட்டை நான் போயிடுறேன். அப்போ இங்க இந்த 10 கம்பெனிக்குமே ஒவ்வொரு இம்ப்ரெஷன், குபிக்கு ஒரு இம்ப்ரெஷன், ஒரு கிளிக். இப்போ சரி, இன்னொன்னு இந்த புரோட்டோடைப்னு ஒரு கம்பெனி இருக்கு. குபின்னு கிளிக் பண்ணிட்டேன், இந்த புரோட்டோடைப்பே கிளிக் பண்ணிட்டேன். ஒரு இம்ப்ரெஷன், ஒரு கிளிக். இவனுக்கு ஒரு இம்ப்ரெஷன், ஒரு கிளிக். கிளிக் அது வந்து சேல் கிடையாது. அவன் கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டான். உன்னோட நல்லா இருந்ததுன்னா வாங்கிடும். அவ்வளவுதான். நான் வந்து கடை வரைக்கும் தான் கொண்டு வர முடியும், வாங்க வைக்கலாம் முடியும். தட் இஸ் வாட் இங்க வந்து 1000 இம்ப்ரெஷன், 1000 பேர் கிடையாது, 1000 தடவை காமிச்சிருக்கு. ஒருத்தனை 5 தடவை தெரியும். எப்படி வேணாலும் சொல்றோம். நீயே வந்து காலைல ஒரு தடவை தேடி, நீயே சாயந்தரம் இன்னொரு மிஷின்ல தேடுறதும் தெரியும். எப்படி வேணும். ஸோ 1000 இம்ப்ரெஷன், அதுல நமக்கு 10 கிளிக் வந்து இந்த ரேஷியோ ஓகேவான்னு கேட்டா இட் இஸ் நாட் ஓகே. ஏன்னா சிடிஆர் வந்து நமக்கு மினிமம் 5% இருக்கு. மினிமம் 5%. அதுதான் ஒரு ஹெல்த்தி சிடிஆர். என்ன எடுத்துருக்கு உங்களுக்கு? எடுக்கலையா? சிடிஆர் எடுக்கலையா? கிளிக் ஒரு எடுக்கலையா? ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கேன். காஸ்ட் பத்திக்கு தான் நான் சொல்லல, சிடிஆர் சொல்லியிருக்கேன்.
காஸ்ட் பர் கிளிக்கே வந்து நீங்க கூகுள் ஆட்ஸ் தான் வரும். சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட் 1000 இம்ப்ரெஷன்ல வந்து 10 கிளிக். அப்போ இம்ப்ரெஷன் டிவைடட் பை கிளிக் 1000 டிவைடட் பை 10 எவ்வளோ 1. அப்ப வந்து 1%. 5%னா எவ்வளவு கிளிக் வந்திருக்கும்? நீ சொல்லுவோம் சார் சிடிஆர் 5% எவ்வளவு வந்திருக்கும்? 50. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம்னா ஆவரேஜ் பொசிஷன் 23 இருக்கு. அதாவது தேர்ட் பேஜ் இருக்கு. இதே ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா சிடிஆர் கண்டிப்பா 5 வந்திருக்கும். இங்க 50 வந்திருக்குமா? சோ த ப்ராப்ளம் இஸ் ஹியர். ஆனா நம்மளோட ஜாவா பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு, நம்மளோட பைத்தான் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 12 இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா ஏன் ஆவரேஜ் பொசிஷன் 23? இப்ப என்னோட ஒரு கீவேர்டு வந்து சே கீவேர்ட் 1 வந்து நீங்க ஸ்கூல்ல ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ் வச்சுக்கோங்க. 4 அவுட் ஆஃப் 100. அவுட் ஆஃப் 100 400. இப்ப இதுல நான் வந்து 50 வாங்கியிருக்கேன், இதுல 60, இதுல 60, இதோட 70. என்னோட டோட்டல் வந்து 130, 190, 240. 240 divided by 400 equal to எவ்வளவு வருது? 60% வருமா? இதுதான் என்னோட ஆவரேஜ். ஆனா இங்க ஒரு சப்ஜெக்ட்ல 70 இருக்கு. இங்க நான் வந்து 100 எடுத்துட்டு இங்க எல்லாம் 50 வந்தாலும் இப்படிதான். லைக் வைஸ் என்னோட கீவேர்ட் 1 வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கலாம். கீவேர்ட் 2 வந்து 10வது இருக்கு. கீவேர்ட் 3 வந்து 40வது இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஆவரேஜ் தான் 23.5 அப்படின்னு கொடுக்கும். ஒரு கீவேர்டு கிடையாது, எல்லா கீவேர்டும் சேர்த்து ஆவரேஜ். கீவேர்டுல இந்த பேஜஸோட ரேங்கிங் வந்து ஆவரேஜா வருது. அப்படின்னா ஆவரேஜ் பொசிஷன். ஓகேவா? இப்ப இது வந்து உங்க 1 டே பார்க்கலாம், 7 டே, 28 டே, 3 months வரைக்கும் இந்த டேட்டாஸ் வந்து காணும். இப்போ நீங்க புதுசு ஒரு கம்பெனி போறீங்க. இப்ப சரவணன் வந்து ஐடி கார்பரேட் வெப்சைட்ல வந்து 1 மாசமா தான் நான் ரன் பண்ணிருக்கேன். அப்ப அவர்கிட்ட நான் வந்து நீ கம்பேரிசன் நீ டேக் ஓவர் பண்ணி 3 மாசம் ஆச்சு. இப்ப சரவணன் கம்பெனி ஜாயின் பண்ணுவோம், டேக் ஓவர் பண்ணி 3 மாசம் ஆச்சு. நீ வர்றதுக்கு முன்னாடி நீ டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் அப்படி கேட்டா then you need the data. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்ப இதுல வந்து இங்க கொடுத்துருக்கிறது 3 months வரைக்கும் தான். இங்க 6, 12, 16 கஷ்டம். அதாவது ஒரு 2 வருஷம் டேட்டா வேணும்னாலும் உங்களுக்கு இங்க இருக்கு. அதுக்கடுத்து கம்பேர் இருக்கு. ஓகே, கம்பேர்னா கம்பேர் லாஸ்ட் 7 days டு ப்ரீவியஸ் பீரியட் அப்படி கொடுத்தா என்ன? இப்ப ரெண்டு தான். என்னோட லாஸ்ட் 7 days அப்படின்னா இன்னைக்கு மார்ச் 6, லாஸ்ட் 7 daysனா பிப்ரவரி 28 இருந்து மார்ச் 6 வரைக்கும் இருக்கிற டேட்டா இங்க மேல இருக்குது. ப்ரீவியஸ் 7 டேட்டாஸ்னா ப்ரீவியஸ் 7 டேஸ்னா பிப்ரவரி 21 இருந்து 28 வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ். லாஸ்ட் 7 டேட்டானா இன்னையில இருந்து 7. ப்ரீவியஸ்னா அதுல இருந்து 7. புரிஞ்சதா? அது கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. இப்ப எனக்கு 3 மாசம் நான் சரவணன்ட்ட அவங்க கேட்ட மாதிரி 3 மாசம் டேட்டா கேட்கறாங்கன்னா கம்பேர் லாஸ்ட் 3 months டு ப்ரீவியஸ் பீரியட். லாஸ்ட் 3 மாசமும் அதுக்கு முந்தைய 3 மாசம் கம்பேர் அப்படின்னா இந்த டேட்டா லாஸ்ட் 3 மாசம் நமக்கு 82,000 பேர் தேவைப்படும். அந்த நோட்டீஸ்ல வந்து அந்த பிளாக் எலெக்ஷன்ஸ் சில்வர் ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்துட்டு இது கீகேசஸ் 4 days அப்படிங்கிற ஒரு செக்ஷன் மட்டும் இருக்குது. நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்ல போறோம், நீங்க போறீங்க, அதை வந்து நீங்க என்ன போறீங்க? அதாவது நம்ம இங்க இன்டர்னல் ஒர்க் ஷாப்ஸ் இந்த நியூஸ்
ஃபர்ஸ்ட் அந்த சைஸ் ட்ரைனிங் இல்ல இன்னும் அப்படிதான் தூக்கல ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கோம். நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் வெப்சைட் சைஸை பார்த்து ஒரு பேஜ் டெலீட் பண்ணிட்டு அதில் சைஸை பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணலைங்க சார். எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பேஜ் ஒரு பேஜ் வச்சுருக்கோம் மொபைல் வச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஹேக் பண்ணிட்டு நான் பண்ணிடுறேன் சார். அது ஃபர்ஸ்ட் சைஸ் மட்டும் பார்த்துட்டு டெலீட் பண்ணி சைஸ் மட்டும் சார். ஓகேவா? போன மூணு மாசம் மட்டும் எவ்வளவு பேர் தெரியும்? 82,000 பேர் தெரியும். சிடி எவ்வளோ? 1.6. டோட்டல் கிளிக் எவ்வளோ? 1272 பேர் கிளிக் பண்ணிருக்கு. இதுவே என்னோட சிபிஆர் 5 மடங்கு இருந்ததுன்னா எவ்வளவு இருக்கும்? 6,000 பேர் வந்திருக்கும். இது ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டுக்கோமா? இது வந்து கம்பெனியோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். நீங்க அதோட சைஸும் தெரிஞ்சிடும், இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 82,000 பேர்த்துல இருந்து எவ்வளவு? 1.3K வந்து கிளிக் வந்துருக்கு. சரியா? 1.3K கிளிக்னா 1.3 கால்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ 1.3K கிளிக் வந்திருக்கு. அதுல இருந்து நமக்கு 5% சிபிஆர் வரும். புரியுதா? அதாவது 82,000 இருந்து ஒரு 5% சிபிஆர் வந்து இம்ப்ரெஷன் வந்து கிளிக் வந்திருக்கா? இதுல இருந்து ஒரு 5% சிபிஆர் வெப்சைட்டுக்கு உண்டா? இப்போ கால் பண்ணுவோம்ல, ஒரு 5%னா 1000த்துல 5%னா 50, ஒரு 60 வருமா? 10% எவ்வளோ? 130, 65, 65 கால். சரி, 65 கால்ஸ் வந்து இந்த 65 கால்ல இருந்து எவ்வளவு பேர் வாக்கிங் வருவாங்கன்னா ஒரு 60% பேர் ஆட்கள். அதான் வந்து சேல்ஸ் கால்குலேஷன். இது சிடிஆர் கிடையாது, இது கன்வர்ஷன். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தது இல்லை, பிசிக்கல் ஐடி. இதுல இருந்து 60% எவ்வளோ? ஒரு 50%னா 32, 32, 38, 40 வச்சுக்கணும். 40 இருந்து 60% கன்வர்ஷன் ஜாயின் பண்றது. 40 வாக்கிங் தான், 40 பேர் அவன் ஜாயின் பண்ணேன், 60 பேர். அப்ப எவ்வளோ? 23 பேர் ஜாயின். ஆவரேஜா ஒரு 20,000 பே பண்றான்னு வச்சுக்கோங்க. 4.5 lakh. இப்போ இதை ஆப்டிமைஸ் பண்ணி நான் இன்டூ 5 டைம்ஸ் பண்ணேன். இதே 82,000 இம்ப்ரெஷன் நம்ம மாற்ற முடியும். இம்ப்ரெஷன் கூகுள் சிடிஆர் 5% சிடிஆர்னா நமக்கு எவ்வளவு வந்துருக்கும்? 6,000 1% சிடிஆர் சொல்லுவாங்க. 6,300 7,600, 6,300 தான் வரும். 6,300 6,500 82,000 5%. சரி, இதுல இருந்து எங்க 5 மோடு 6.5 வரும். இப்ப இதுல இருந்து 5% சிடிஆர் எவ்வளவு? இதுல இருந்து 5 மோடு 3,250 300, 750, 65 5 மடங்கு எவ்வளவு? 32 டேய், சார் 65 5 மடங்கு எவ்வளவுன்னு கேட்டேன். 65 5 மடங்கு. ஆ, 65 5 மடங்கு 325 320 சிவமா எஸ் சார். ஆவரேஜா போட்டுருக்கேன். 325. இங்க வந்து 60% எவ்வளவு வரும்? 270, ஒரு 200 வந்துருக்கும். 200 வராது, ஒரு 170 போடுறேன். 85, 85, 18 lakh. 4 மடங்கு 4 மடங்கு. புரிஞ்சா? சோ 23வது இடத்துல இருக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ் டாப் 5 இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் 14 லட்சம் ரூபாய். இதைத்தான் நீங்க வந்து உங்க கஸ்டமர்ஸ்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதைத்தான் வச்சுட்டு இவங்க பின்னாடி இப்போ 1 மாசம் ஆச்சு நம்மளுக்கு வந்து. இப்போ இங்க அதுக்கு முந்தின 3 மாசம் எஸ்யூவே பண்ணுது 24 இருந்தது. இப்போ எஸ்யூ வந்து
முக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 26 தான் வந்திருக்கு. ஏன்? அதுக்கு முன்னாடி எஸ்சிஓ பண்ணுவேன். 2 வருஷம் முன்னாடி பண்ண எஸ்சிஓ. அதுதான் எஸ்சிஓ பண்ணல. 24வது இருக்கு. இப்ப எஸ்சிஓ பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் 27வது இருக்கு. இடையில பண்ணிருக்கேன். இடையில மாறினது இல்ல. இப்ப வந்து என்கிட்ட ஒரு இது புரிஞ்சுல இந்த கால்குலேஷன். நம்ம ஓல்டு வெப்சைட்ல ஒரு 18 பேஜ் இருக்கு. சரியா? 18 பேஜ்ல ஒரு 10 பேஜ் வந்து டாப் ரேங்கிங் ஆயிட்டு இருந்தது. நமக்கு வந்து 24 வரைக்கும் கொஸ்டின் தான் இருந்தது. என்னோட நியூ வெப்சைட்ல ஐ மேட் இட் டு 38 பேஜஸ். இதுல இங்க ரேங்க் ஆகிட்டு வந்து 10 பேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் ஆயிடுது. இதுல புதுசா ஆட் பண்ண ஒரு 15 பேஜ் நாட் ஈவன் 100 இருந்துச்சு. அப்ப இதை ரேங்க் பண்ணி கொடுக்கும் போது எப்படி வரும்? 80, 60, 40 போகும்போதுதான் வரும். It take 3 months for that to come to the perspective. அதனால இங்க ஆவரேஜ் பொசிஷன் வந்து கம்மியா இருக்கு. இப்ப புரிஞ்சது இந்த இந்த செக்மெண்ட் புரிஞ்சதா எனக்கு கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் வந்து புரியல. ஷேர் எவ்வளவு ஷேர் ஆகல இப்ப வந்தாங்க. இப்ப இந்த டாக் புரிஞ்சதா எப்படிட்டு? இவ்வளவு கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் ஒன் வந்து சர்ச் டைப். We have different type of search type. ஒன்னு வந்து வெப், இமேஜ், வீடியோ, நியூஸ். நியூஸ் சொல்றேன். வெப், இமேஜ், வீடியோ. வெப்ல சர்ச் பண்ணுவாங்க. வீடியோ சர்ச்ல நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? அண்ட் இமேஜ் சர்ச். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்தது இதெல்லாம் வெப். நெக்ஸ்ட் இமேஜ். இமேஜ் பார்க்கும்போது 124 தடவை நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனா ஒரு தடவை கூட கிளிக் வரல. ஏன்னா 42வது இடத்துல இமேஜ் சர்ச் பண்ணும்போது. இது லாஸ்ட் 28 days வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 2700 மேல ஓவர் பண்ணாலே கீழே தான் இருக்காங்க. 2791 பேர் ஒரு பேர்ல ஒரு இம்ப்ரெஷன் அதுல 3 கிளிக் தான். அட்லீஸ்ட் 1% வந்திருந்தா கூட நமக்கு 27 கிளிக் வந்துருக்கு. ஆவரேஜ் பொசிஷன் 45. நம்ம இமேஜஸ் எதுவுமே எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணல. அது நம்ம பேக்லிங்க் சப்மிஷன் பண்ணல. எதுவுமே நம்ம வந்து இமேஜஸ் எல்லாமே நம்ம ஆர்டிகல் சப்மிஷன் தான் இருப்போம். இங்கதான் வரும்போது இமேஜ் எல்லாமே நம்ம வந்து இப்ப நம்ம பிளாக்ல போட்டு ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும் கொடுக்கும்போது நம்ம இமேஜ் சர்ச்ல பாத்தீங்களா எவ்வளவு சர்ச் நம்மளுக்கு வந்து வீணா போயிருக்கு. இதுல இருந்து ஒரு 27 கிளிக் வந்திருந்தா கூட ஏதோ ஒரு 27 கிளிக்ல இருந்து 2 பேர் வந்து சோ இமேஜ் வந்து நீங்க பாருங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் டைப் பண்ணும்போது இந்த queries மக்கள் எதை தேடும் போது உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ ஏபிஎஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தேடிட்டாரு. 41 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. 41 இம்ப்ரெஷன் இருக்கு. ஆனா எத்தனை தரத்துல? 53 தரத்துல ஏபிஎஸ் ஃப்ரெண்ட்லின்னு நம்ம ஒரு பிளாக் போட்டுருக்கோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளாக் போட்டு அந்த பிளாகுக்கு 41 பேர் தேடுங்க. கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நிறைய இடத்துல லிங்க் எல்லாம் போட்டு அதை பூஸ்ட் பண்ணிருந்தோம்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா நான் எதுக்குலாம் நீங்க கோர்ஸும் தெரியுங்க. 36 பேர் தெரியுது. ஏதோ ஒண்ணு மேல வந்திருந்ததுன்னா சரி அந்த ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன், ஏதோ பண்ணிக்க மாட்டேன். அதனால வந்து இது வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம இமேஜ் நம்ம வந்து பெருசா கன்சிடர் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வீடியோ சுத்தமா வராது. ஏன்னா யூடியூப்ல தான் வீடியோ எல்லாம் இருப்பான எதுவுமே வந்து அதுக்கு மெனக்கெட்டது கிடையாது. எனக்கு இம்ப்ரெஷனும் வரல, கிளிக்கும் வரல, சிடிஆர் கிடையாது. 3 மாசத்துக்கு எடுத்து பண்ணாலும் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம தான் எதுவுமே அதை ஆப்டிமைஸ் பண்ணுவோம். we have an optimized நம்ம இது வெப்சைட்ல எந்த வீடியோஸும் கிடையாது, எதுவும் பண்ணணும். ஸோ அதனால வந்து வீடியோ வந்து நம்ம இது பண்ணணும். பட் வீடியோவோட ஐ வுட் சே இமேஜஸ் வந்து இன்னும் நிறையவே
ரீச் ஆகும். நம்ம லோகோ வந்து பேஸ் வச்சது. எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்டு லோகோ அப்படின்னு வந்தாவே அது மேலே வந்ததுன்னா அது ஒரு இம்ப்ரெஷன், அது ஒரு இமேஜ் சொல்லுது. இப்போ ஏடிஎஸ் பண்ணி ஏதாவது தேடிப்பாங்க இமேஜில். ஸோ நம்ம இமேஜஸ் மேலே வந்திருந்ததுன்னா அது வந்து அதை பார்த்து கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இமேஜ் அதனால தான் பின்ட்ரெஸ்ட்ல இதெல்லாம் நிறைய போடுதுன்னு சொல்லி அதில் போட்டு நம்ம சைட்டுக்கு ஆகும். ஓகே, இதுதான் டிஃப்ரெண்ட் சர்ச் டைப். நெக்ஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தாச்சு, டேட்ஸ் பார்த்தாச்சு, டைப்பும் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபில்டர் ஒன்று. ஓகே, இந்த ஃபில்டர் இருக்குன்னா எனக்கு வந்து என்னோட ஒரு கீவேர்ட் நான் புதுசாக போட்டிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் ஒரு கீவேர்டு, அதை வந்து நான் கிளிக் பண்றேன். குவரினா உங்களோட அந்த டேர்ம் இங்க பாத்தீங்கன்னா queries containing இருக்கும், queries not containing, exact query, custom query. இது மூணு மட்டும் பார்த்தா போதும். queries containing நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் queriesனா மக்கள் எப்படி தேடுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேர்ம் தேடும் போது என்னது யாரோ வந்திருக்கா வீடியோல 6300 தடவை வந்து நமக்கு இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஆனா 14 கிளிக் தான் ஆகும். ஓகே, இப்போ query வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ என்னென்ன queries மக்கள் கேட்டிருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோயம்புத்தூர். இது எதுக்குன்னா இது பார்க்கும்போது எவல்யூஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்திருக்கா எவ்வளவு பேர் தெரியும்? 187 பேர் தெரியல. எவல்யூஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி அந்த டேர்ம் எடுத்து ஒரு பிளாக் எழுதலாமா? இல்ல செகண்டரி கீவேர்டா உங்களோட பேஜ்ல ஆட் பண்ணலாமா? இப்போ இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிபிகேஷன் கோயம்புத்தூர்னு நான் எங்கேயுமே ஆட் பண்ணல. செகண்டரி கீவேர்டு எடுத்து நான் வந்து இந்த சர்வீஸ் பேஜ் ஆட் பண்ணலாமா? 196 பேர் தேடிருக்காங்க. இந்த ரெண்டு இருக்கிறது பொசிஷன் 53வது இடத்துல காமிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா நான் இதுக்குன்னு ஒர்க் பண்ண என்ன ஃபர்ஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கணும். இப்போ இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேட்டஸ்ட் அப்டேட் அதுல மட்டும் நம்ம ரெண்டாவது பொசிஷன் வந்துடும். இது லாஸ்ட் 3 months 20 days இருக்கு. 20 days 2000 பேர் தேடிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் 25,000, அதுக்கே 2 கிளிக் வந்து. ஸோ இப்போ வந்து ஹவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவால்வ் 82 இம்ப்ரெஷன். இது ஒரு பிளாக் டைட்டில் தானே, ஒரு பிளாக் டைட்டில் இருக்கு. ஸோ மக்கள் எப்படி தேடுறாங்கன்றத நீங்க இந்த சர்ச் கன்சோல் இருந்தா இதுல இருந்தே நீங்க பிளாக் எடுத்து ஐடியாஸ் எடுத்து நீங்க பிளாக் இல்ல செகண்டரி கீவேர்ட் ஐடியாஸ் நீங்க கிட்டத்தட்ட 22 how is digital marketing evolving, learn and learn with digital marketing. இதெல்லாம் நல்ல ஒரு பிளாக் டைட்டில் 35 இம்ப்ரெஷன். ஸோ வெளியே எங்கே தேடுறது சர்ச் கன்சோல் போனாலே இந்த சைட்டு வந்து 50 இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவன் எங்கே இருக்கு. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் தேடுறேன். ஓகே, இப்போ என்னோட ஒரு பேஜுக்கு இது கொரியா கொரியில நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறேன், இல்ல ஜாவா கோர்ஸ் தேடுறேன், இல்ல பைத்தான் கோர்ஸ் தேடுறேன். இது தேடும் போது மக்கள் என்ன அந்த ரெண்டு கண்டெய்னிங் தானே போட்டிருக்கேன். கண்டெய்னிங்னா எனக்கு அந்த 2 வேர்டு எப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த queryல கண்டெய்னிங் இருக்கு, எக்ஸாக்ட்டா கொடுத்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸாக்ட் டேர்முக்கு அந்த ரேங்க் ஆகும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூரோட கொடுத்து பார்க்கலாம். எவ்வளவு 64 பேர் தெரிஞ்சாங்க. 2 கிளிக் வந்து 20 ஆமாங்க, புரியல. இருக்குங்க, வீட்டுல என் பையன் இருக்கான். இதுக்கு வீட்டு பூஜை வந்தானே, நான் சரி வெயிட் பண்றேன்.
ஈஸியாக கிடைக்குமா? ம். ஏன் என்னோட மட்டும் அப்பப்போ எடுத்து எதில் கலந்து பண்ணிருக்கீங்க? வேணாம். பேசுங்க. அப்படின்னு பிடிக்காதா? ஒரு வெளிச்சமா இருக்குது. கரும்பும் வெளிச்சமா இருக்கு. அப்படியே ஒர்க் பண்ணிட்டு ஒரு மைண்ட் இல்ல ஏதோ ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்கேன். சரி, சரி. எனக்கா 2 டைட்டில் 2 நம்ம வந்து நாலு ஸ்பெஷல் கிளாஸ் போடுவோம். ரெண்டு வந்து இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக நான் போகணும். இன்னைக்கு நான் ஸ்பெஷல் போட்டினா பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து பேக் லீக் போட்டுருவோம். ஆட்டுக்கு 2 எடுக்கணும். அதான்டா வீக்லி 4 போடணும். அவங்க என்ன சொன்னாங்க? என் பையனுக்கு பர்த்டே வருதுங்க. அதுல ஒரு gift ஆகலாம். அங்க அந்த ஈக்குவல்ஸ் இல்ல எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் கொடுத்தா அந்த ஒரு பர்டிகுலர் கொயரிக்கு மட்டும் நம்ம எவ்வளவு ரேங்க் ஆயிருக்கோம். அதாவது இப்ப நீங்க கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, பிரைமரி கீவேர்ட் செகண்டரி கீவேர்டு கொடுக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம கீவேர்ட்லாம் ரேங்க் ஆகுதா, ரேங்க் ஆனா எத்தனாவது ரேங்க் ஆகுது அப்படிங்கிறது எக்ஸாக்டா பார்க்கணும்னா இதை வந்து ஓகே. ஸோ கொயரிஸ் புரிஞ்சுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேஜ். இந்த பேஜ் வந்ததுன்னா என்னோட பர்டிகுலர் அந்த யூஆர்எல் இல்ல பர்டிகுலர் அந்த பேஜ் வந்து என்னென்ன கொயரிக்கெல்லாம் ரேங்க் ஆகுது. இப்ப ஜாவான்ற பேஜ் வந்து எனக்கு கிளிக் நிறைய வருது, ஆனா எனக்கு கன்வெர்ட் வரல அப்படின்னா வந்து எடுத்துப்பாங்க. ஜாவாவுக்கு மட்டும்தான் வந்து ரேங்க் ஆகுது, இல்ல பைத்தானுக்கு இல்ல இரலவெண்டா இருக்கிற வேற ஏதாவது கொயரிக்கு ரேங்க் ஆகுதுன்னு செக் பண்றதுக்கு இந்த பேஜ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு இதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ போன 28 நாள்ல 1000 இம்ப்ரெஷன், ஆனா வந்து எந்த கிளிக்ஸும் ஓகே இந்த கிளிக் இல்லை. 3 மாசத்துக்கு போட்டேன் கிளிக் இல்லை. ஓகே கிளிக் இல்லை, நீங்க 1000 இம்ப்ரெஷன் வந்து அப்ப என்ன பார்க்கும்போது எக்ஸ்ப்ளோர் ஐடி காப் வந்து 141 வந்துருக்கு. இப்போ ரெண்டு இன்ஸ்டன்ஸ், ஒண்ணுனா ஜாவா கோர்ஸ் அப்படின்னு தேடும் போது 2 பேஜ் வருது. ஒண்ணு என்னோட ஹோம் பேஜ் வருது, இன்னொன்னு என்னோட ஜாவா பேஜ்.
சரியா? இது சினாரியோ 1. சினாரியோ 2 நான் வந்து பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர்னு கொடுக்கும்போது அதை ஹோம் பேஜ் வருது, ஜாவா பேஜ் வருது. இப்ப ஜாவா கோர்ஸ் கொடுக்கும்போது எந்த பேஜ் ரேங்க் ஹையர் ஆகும்? ஜாவா பேஜ் வரும். இப்ப ஹோம் பேஜ் வந்து ஒரு 3வது ரேங்க்ல வருது. இது 6 ஆகும். இது வந்து 6 ஆகும். இது 3 ஆகும். இது கரெக்ட் ஆகும். ஏன்? சரி, அவங்க கம்பெனி பேஜ் தான் வருது. சார் ஆனா அவங்க தேடும்போது ஜாவா தான் பர்டிகுலராக தேடுறாங்க. ஸோ பர்டிகுலர் தேடும்போது ஜாவா இங்க பேஜ் ஜாவா வந்து இப்படிதான் இருக்கு. சப்போஸ் இப்படி இருக்குதுன்னா என்ன பண்ணும்? என்ன மாறும்? நீங்க மேல இப்ப இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணும்? என்னவா இருக்கும் ஒரு விஷயம்? இது நம்ம ஆஃப் பேஜ் பிரச்சனையா, ஆன் பேஜ் பிரச்சனையா, டெக்னிக்கல் விஷயம் பிரச்சனை? அப்படின்னாலும் பரவாயில்ல சார். ஆன் பேஜ் ஆன் பேஜஸ் நீங்க என்ன சொல்றீங்க? ஆன் பேஜ் ஆன் பேஜ்னு சொன்னா இது காரணம் கேட்கிறேன். ஏன்னு சொல்றோம்? டெக்னிக்கல் விஷயம். ஏன் நீங்க ஆன் பேஜ் சொன்னீங்க? சார் அதுல வந்து கீவேர்ட் கரெக்ட். கரெக்டா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இது வந்து ஆன் பேஜ். நீங்க கீவேர்ட்ல ஸ்டஃப் இங்க ஒண்ணு கீவேர்டு கம்மியா கொடுத்துருக்கீங்க, இங்க வேற ஏதாவது ஜாஸ்தி கொடுத்துருக்கீங்க. இந்த ஜாவா கோர்ஸ்ல கீவேர்டை இங்க வந்து இன்சர்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல உள்ள பேஜ் லிங்கிங் ஜாஸ்தியா வந்து இருக்கு. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. அதனாலதான் ஆன் பேஜ் வந்து பயங்கர வைட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் தான் என்னவா பண்ணிட்டு போலாம் இருந்தோம். அதுக்காக ரேங்க் மேப் பார்த்து கீவேர்ட் டென்சிட்டி வச்சு பண்ணுங்க. பிரைமரி கீவேர்ட் 10னா செகண்டரி கீவேர்ட் 8. நீங்க ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்ன்ற யூஆர்ஓக்கு ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர்ன்ற கீவேர்டை ஜாஸ்தி கொடுத்தா சர்ச் என்ஜின் கன்ஃபியூஸ் ஆகும். இதுல எதுவும் நம்ம பிரைமரி கீ அப்படி சரி. அப்ப இங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் சரி இப்போ இங்க வந்து நான் ஜாவா பேஜ் எடுத்துறேன், ஓகேவா? ஆனா இங்க எக்ஸ்ப்ளோரேட்டிவ் கார்ப் வந்து வர்றது தப்பு இல்லை. ஆனா இங்க ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர் எத்தனாவது இருக்கு? 27 இருக்கு. ஐடி கோர்ஸ் எவ்வளவு இருக்கு? நான் எக்ஸ்ப்ளோரேட்டிவ்.comன்ற யூஆர்எல்க்கு வந்து இந்த ரேங்கிங் தான் பிரச்சனை. நான் ஜாவா பேஜுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஹையரா. ஓகே, இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா இது 141, இதுக்கு 79 கம்மியா இருக்கா? இம்ப்ரெஷன் இதுதான் ஜாஸ்தி. ஓகே, ஸோ அதனாலதான் இப்ப நான் வந்து அவங்க போய் மறுபடியும் அந்த பேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப லாஸ்ட் 28 days டேட்டா எடுத்து பார்த்தா அதே. ஸோ அதனாலதான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். இது வந்து ஒரு பேஜுக்கா நீங்க என் பேஜ் கரெக்டா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து queries போட்டுட்டு இதுக்கு அந்த queryக்கு என்னென்ன வேற வேற queries தேடுறாங்க, அதுல எது நான் ரேங்க் ஆகிடுறேன். எக்ஸாக்ட் queryனா என்னோட கீவேர்டுக்கு நான் ரேங்க் ஆகிறேன், என் பேஜ் கரெக்டா ரேங்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறேன். பேஜஸ்னா எந்தெந்த queryக்கு நான் வந்து ரேங்க் ஆகுறேன். நான் பைத்தான் ஒருத்தர் தேடும் போது ஜாவா பேஜ் வந்து நின்னா அது தப்பு. அப்ப அந்த பேஜ்ல இஷ்யூ இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த செப்பரேட் பேஜ் பார்ப்போம். இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இப்போ 28 day எனக்கு இந்த ஃபில்டர் வந்து பயங்கர கன்ஃபியூசிங் ஆகும். இது வந்து இண்டிவிஜுவலா நீங்க பார்க்கணும். இண்டிவிஜுவலா ஒரு கீவேர்டுக்கோ இல்ல ஒரு கொயரிக்கோ இல்ல ஒரு பேஜுக்கோ பார்க்கணும் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இல்ல நான் வந்து இப்போ லாஸ்ட் 7 days டேட்டால என்னென்ன கொயரிக்கு என்னென்ன பேஜ் ரேங்க் ஆகும் அப்படி மட்டும் செக் பண்ணோம் அப்படின்னா நேரா கீழே வந்தீங்கன்னா இப்ப இந்த 7 நாள் செலக்ட் பண்ணிக்கன்னா இது 7 நாள்ல எவ்வளவு கிளிக்கு? 83 கிளிக்கு, 8600 இம்ப்ரெஷன். இப்போ என்னென்ன queryக்கு நம்ம ரேங்க் ஆயிருக்கோம்ன்றதுல 640 queryக்கு நம்ம ரேங்க் மீன்ஸ் இம்ப்ரெஷன் ரேங்க்ல இம்ப்ரெஷன் ஆகும். எக்ஸ்ப்ளோரேட்டிவ் போட்டோஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. இவ்வளோ இதுக்கு நம்ம வெப் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர், ஜாவா டெவலப்மெண்ட் 2024 இது எல்லாத்துக்கும் நம்ம ரேங்க். இப்போ எனக்கு வந்து
ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர்ன்ற queryக்கு 51 இம்ப்ரெஷன் 2 கிளிக் 16வது இடத்துல இருக்கு. இதுதான் query. இதுக்குன்னா என்னோட எந்த பேஜ் ரேங்க் ஆகுது, இந்த query மக்கள் தேடும் போது எந்த பேஜ் ரேங்க் ஆகுது அப்படின்னு தெரியணும்னா இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வரும் பேஜஸ். அதுல எந்தெந்த பேஜ் நமக்கு வந்திருக்கு. அப்போ இங்க 14, 29 இருக்கு. ஆனா ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் ஒரு பேஜ் இருக்கு, அது ரேங்கே ஆகும். ஏன் ரேங்க் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அது நீங்க வந்து அதுக்கப்புறம் திருப்பி அதை போய் ஆப்டிமைஸ் புரிஞ்சுதான். இப்போ கொரீஸ்ல வந்து இங்க கொரீஸ் செலக்ட் பண்ண மேல செலக்ட் பாத்தீங்களா. எஸ் சார். இப்ப நான் வந்து ஜாவா இங்க ட்ரைனிங் கோயம்புத்தூர், ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர், இங்க வந்து என்னென்ன பேஜ் இருக்குன்னு பாத்துருக்கேன். ஃபுல் ஸ்டாக் ஜாவா ட்ரைனிங், ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர். ஓகேவா. என்னென்ன query ஜாவா ட்ரைனிங் கோயம்புத்தூர், இங்க ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர் ரேங்க் ஆயிருக்கு. இப்போ ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர் பா ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூருக்கு அதுல கிளிக் பண்ணோம். இவரோட பேஸ் ஃபுல் ஸ்டாக் ட்ரைனிங் ஜாவா, ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர் ரெண்டுலயுமே ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் வந்து ரேங்க் ஆகுது. ஜாவா ட்ரைனிங் கோயம்புத்தூர் பேஜ் இருக்கு, அது ரேங்க் ஆகும். இப்ப இங்க பாருங்க, ஜாவா கோர்ஸ் வந்து 12வது இடத்துல இருக்கு 100. இங்க ஐடி கார் 32வது இடத்துல 19. தப்பு இல்லை. இந்த மாதிரி இருக்கலாம், தப்பு இல்லை. அது கீழே இருந்து இது மேல இருக்கு, சர்வீஸ் பேஜ் மேல இருக்கு. இப்ப புரிஞ்சுதா. query தேடும் போது எந்தெந்த பேஜ் ரேங்க் ஆகுது, என்னென்ன கொஸ்டின் இருக்குன்றது இப்ப எனக்கு ஓகே இதுதான் query. இது இருந்தது பேஜ் ரேங்க் ஆகுது, எனக்கு எந்தெந்த கண்ட்ரிஸ் தேடி இருக்காங்க அப்படின்னு இதுதான். அர்ஜென்டினால வந்து தேடும்போது ஒரு இம்ப்ரெஷன் காமிச்சிருக்கு, வந்து 12வது இடத்துல. இங்க நேபாள் வந்து 2 இம்ப்ரெஷன் 18வது இடத்துல. இத்தாலி, ரஷ்யா, வியட்நாம் இதெல்லாம் இதெல்லாம் சொல்றது 7 சரியா. யூஎஸ் வந்து கரெக்ட். ஏன் யூஎஸ் வந்து நிறைய வருதுன்னா அங்க வந்து கோர்ஸ் ஃபீஸ் ஜாஸ்தி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி 2 வருஷம் ஆகும். நம்ம வந்து ஒரு வெக்கேஷனுக்காக வரும்போது கிராஷ் கோர்ஸ் மாதிரி படிக்கணும்னு தெரியும். இப்போ கண்ட்ரி தெரிஞ்சது. நெக்ஸ்ட் டிவைசஸ். என்னென்ன டிவைஸ்ல தெரியணும். டெஸ்க்டாப், மொபைல், டேப்லெட். டேப்லெட் எப்பவுமே வந்து வேஸ்ட், பெருசா யாரும் தேவை யூஸ் பண்ணலாம். இப்ப டேப்லெட் இதுக்கு பசங்களுக்கு கேம் விளையாட. மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29, டெஸ்க்டாப் 75. அந்த பர்டிகுலர் queryக்கு சரியா மொத்தமா கிடையாது. பர்டிகுலர் queryக்கு என்னென்ன பேஜ் ரேங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம், என்னென்ன கண்ட்ரின்னு பார்த்துட்டோம், என்னென்ன டிவைசஸ். சர்ச் அப்பியரன்ஸ். சர்ச் அப்பியரன்ஸ் வந்து எங்க அப்பியர் ஆகுது டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சர்ச் அப்பியரன்ஸ் காமிக்கல. ஸோ சர்ச்ல வருதா இல்லை டிஸ்பிளேல வருதா அப்படின்னு அந்த அப்பியரன்ஸ். ஓகே புரிஞ்சு இந்த கான்செப்ட் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அதுல கீழே டேட்ஸ் இருந்துச்சு, அவங்க எந்தெந்த நாள்ல தேடி இருக்காங்க. அது இருந்துச்சுல்ல. எஸ் சார். டேட், இந்த டேட் நீங்க செக் பண்ணீங்கன்னா 4வது மார்ச்சுக்கு எத்தனை இம்ப்ரெஷன், 3வது மார்ச் எத்தனை இம்ப்ரெஷன், 2வது மார்ச் மேல வந்து 3 மாசத்துக்கு தான் காட்டுது. கீழே வந்து அந்த queryக்கு வந்து அந்த பர்டிகுலர் 3 மாசத்துல என்னோட டேட் எவ்வளவு இம்ப்ரெஷன் வந்துருக்கலாம். இப்ப இதுல நீங்க எப்படி பார்க்கலாம், வீக் டேவா, வீக்கெண்டா, மண்டேவா, இதுல வந்து நமக்கு நிறைய அந்த பேஜ்க்கு ஈக்குவல் இருக்கு. டிஸ்கவர் அப்படின்றது இது ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க மொபைல்ல குரோம் ஓபன் பண்ணும்போது நிறைய நியூஸ் மாதிரி வரும். எஸ் சார். குரோம் ஓபன் பண்ணும்போது ஆஸ்க் an SEO how company should shift their social media marketing கீழே வந்து give forms இருக்கு. மேல போங்க சர்ச் பார் கீழே பாத்தீங்கன்னா என்ன சரிங்க. அல்ல இங்க என்ன Discover. எஸ் சார். ஸோ நம்ம ஆட் எல்லாம் ரன் பண்றோம் இல்லையா, கூகுள் ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது இந்த டிஸ்கவர்லயும் நம்மள போய் கிளிக் ஆகும். இப்போ நான் வந்து ஜாவா பத்தி நான் ஆட் ரன் பண்றேன்னா எனக்கு ஃபுல்லா எஸ்யூ தான் காமிச்சு, ஏன்னா அதுதான் நான் ஜாஸ்தி தேவை. நான் வந்து காலைல ஓப்பன் பண்றேன், குரோம் ஓப்பன் பண்ணும்போது கூகுள் புது அப்டேட் விட்டுருக்காங்க, அவ்வளோதான் எல்லாம் ஷாக் அப்படின்றது கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணும்போது எங்க போகும் நேரம் வார்த்தை. ஸோ அந்த மாதிரி நமக்கு இங்க 188 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. அதுல 4 கிளிக் வரும். என்ன பேருன்னா த ரோல் ஆஃப் ஏஐ இன் சைபர் செக்யூரிட்டி பேஜுக்கு நம்ம 180 இம்ப்ரெஷன் இருக்கு. இது நம்ம பிளாக் தானே. ரோல் ஆஃப் ஏஐ இன் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது கொண்டே காமிச்சு அதில் வந்து 4 பேர் கிளிக் பண்ணி படிச்சு. இப்போ அதில் வந்து 10 நியூஸ் வரும். எல்லா நியூஸும் படிப்போம் படிக்கலாம். நல்லா ஒரு கிளிக் பண்ணி வரும். அதான் டிஸ்கவர். ஸோ கிளியர். இந்த 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 போஸ்ட் கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்ல வந்து பேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க இண்டெக்ஸ்டு நான் இண்டெக்ஸ் இங்க தான் டெக்னிக்கல் இஷ்யூப்பா தெரியாது. அதுல மேல ஆல் நோன் பேஜஸ் இருக்கும். அத வந்து ஆல் சப்மிட்டட் பேஜ் மா. இப்ப இதுல எவ்வளவு நான் இண்டெக்ஸ்டு 32, இண்டெக்ஸ்டு 158. நான் எனக்கு இண்டெக்ஸ்ட் ஆனது பத்தி எனக்கு கவலை இல்லை. அதனால அன்செக் பண்ணுங்க. இது 32 ஏன் இண்டெக்ஸ் ஆகல அப்படின்னு எனக்கு தெரியும். அது இதை மட்டும் டிக் மார்க் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒயிட் பேஜஸ் ஆர் இண்டெக்ஸ் ரீசன் எக்ஸ்க்ளூடட் பை நோ இண்டெக்ஸ் டேக் அப்படின்னு 2 பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகும். ஒரு சில பேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆக வேண்டாம், ஜஸ்ட் இந்த வரைக்கும் பேமெண்ட் ஆப்ஷன் ஒரு பேஜ். நான் என்ன சொன்னேன், பேமெண்ட் வந்து இண்டெக்ஸ் ஆக தேவைன்னு சொல்லுவோம்ல. அது நான் வந்து நோ இண்டெக்ஸ் ஒரு டேக் கொடுத்தேன்னா அது இண்டெக்ஸே ஆகுது, அது ப்ராப்ளம்க்கே வராது. சரியா? அது மாதிரி நான் கொடுத்தது 2. இது டூப்ளிகேட் கெரானிக்கல் ஒரு எரர் ஒன்று வந்திருக்கு. அதுல 1 இண்டெக்ஸ் ஆகும். கிரால்டு கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்ட், இங்க டிஸ்கவர்டு கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்ட் அப்படின்னு 2. இப்போ சரவணன் வந்து கேட்டார்ல ஒரு பேஜ் டெலீட் பண்ணிட்டுமான்னு சொல்லி கேட்டாரு. அதை எடுத்துக்கிட்டா கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்ட் இருக்கும். இதுல அந்த பிளாக் பேஜ் 4 பிளாக் பேஜ் 5 இருக்குல்ல, அதெல்லாம் எதுன்னா இப்போ இந்த பிளாக் இது இருக்கு இல்லையா, இது ஒரு பேஜ். இது பிளாக் பேஜ் 1. அதுக்குள்ள இருக்கிற பிளாக் இதெல்லாம். இந்த செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணா இதெல்லாம் என்னோட பிளாக் பேஜ் 2. மேல பிளாக் பேஜ் 2 மாதிரி இருக்கா. இதெல்லாம் எனக்கு இண்டெக்ஸ் ஆகணுமான்னு கேட்டு வேண்டாம். இது நான் எங்கேயும் பண்ண போறது. நான் இந்த பிளாக தான், இங்க இருக்கிற இந்த பிளாக தான் நான் வந்து மார்க்கெட் பண்ண போறேன். இந்த பேஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு இண்டெக்ஸ் ஆக வேணாம். அந்த பிளாக் பேஜ் 5, பிளாக் பேஜ் 6, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பேஜ். இது என்ன பாத்தீங்கன்னா இந்த கூகுள் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கல, இந்த ஆட் வந்து கிளிக் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி இங்க ஒரு ஆட் ரன் பண்ணிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி ஒரு ஆட். அது கிளிக் பண்ணா ஒரு லேண்டிங் பேஜுக்கு வந்து லேண்ட் ஆகும். இந்த லேண்டிங் பேஜ் தான் இது. இது ஜஸ்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனா இது இண்டெக்ஸ் ஆகணும்னு கேட்டு இண்டெக்ஸ் ஆகுது. இதுல நான் எஸ்யூல பண்ணும்போது கிடையாது. இங்க கிளிக் பண்ணா எனக்கு இது வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் போஸ்ட் வேணும்னா மேல போஸ்ட் பார்த்துட்டு சூஸ் பண்ணுறது ஆகும். லேண்டிங் பேஜ் அதுக்காக அதுவும் இண்டெக்ஸ் ஆகும். இண்டெக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது இது இன்னொரு இது இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு பேஜ். இதை கிளிக் பண்ணி பாருங்க. என்ன என்ன கண்டென்ட் இது படிக்க முடியாது. இது வந்து ஸ்பானிஷோ இத்தாலியனோ. ஓகே, இந்த லாரம் எக்ஸாம் சொல்லி ஒரு கண்டென்ட் இல்லையா, அது எந்த வெப்சைட் போனாலுமே டமி டெம்ப்ளேட் சொல்லி லாரம் எக்ஸாம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அது இந்த லாங்குவேஜ் தான். இந்த லாங்குவேஜ் கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல புரியாது? புரியுதுல்ல?
சரி, ஒரு நிமிஷம். மேட். மேட். ஸோ இந்த டம்மி டெக்ஸ்ட் எல்லாமே எல்லா வெப்சைட்டுக்குமே இந்த மாதிரி மேட்டெல்லாம் தான் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னது பேஜ் இது வந்து நம்ம தீம் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது கூடவே வந்துடும். அதை டெலிட் பண்ணாம விட்டுருப்பாங்க. அதனால தான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் 10 பேஜ் ஆட் ஆகும்போது நம்ம சைட்டோட லோடு ஜாஸ்தி. நான் சொன்னேன் இதெல்லாம் டெலிட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன். அதுதான் ஒரு எஃபர்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ என்னென்ன பேஜஸ் இண்டெக்ஸ் ஆகல, என்ன பேஜ் இண்டெக்ஸ் ஆயிருக்கு, இண்டெக்ஸ் ஆகலன்னு என்னென்ன ரீசன் அப்படின்றது பார்க்கக்கூடிய பேஜஸ். வீடியோஸ் அதே மாதிரி தான். இந்த சைட்ல ஏதோ ஒரு வீடியோஸ் போட்டுட்டு அது இண்டெக்ஸ் ஆகுதுன்னா எனக்கு காமிக்கிறது. நம்ம ஒரு வீடியோ இருக்கு அது இண்டெக்ஸ் ஆகணும், யூடியூப் கனெக்ட் பண்ணுறது அது இண்டெக்ஸ் ஆகும். அதனால இருக்கு வீடியோ இஸ் இன் ஆன் வாட்ச் பேஜ். ஸோ அது ஏதோ உள்ள லிங்க் கொடுக்கறது ஏதோ பிரச்சனை. அதனால நெக்ஸ்ட் இந்த சைட் மேப். சைட் மேப் என்னன்றது ஞாபகம் டெக்னிக்கல் பார்த்துருப்பீங்க இல்லையா? சைட் மேப் ஞாபகம் இல்லையா? சைட் மேப் ஞாபகம் இல்லையா? நான் மட்டும் சொல்றேன், ஓப்பன் எஸ்இஓ மட்டும் கிடையாது இது மார்க்கெட்டிங். இப்ப இந்த இஷ்யூ வரும்போது இந்த பாஸ் சொல்ற அப்போ சைட் மேப் அப்டேட் பண்ணுங்க என்ன பண்ணுங்க? அதான் எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? சைட் மேப் என்னன்னு தெரியாம எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? ஒரு சைட்டோட நீங்களும் எடுப்பாங்க சொல்லிக்கலாம். அப்படி எஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுக்கு பண்ணுவாங்க. இது இந்த சைட்டோட சைட் மேப். எப்ப லாஸ்ட் கால் ஆயிருக்கு, எப்ப மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பேஜ் நீங்க ஆட் பண்றீங்க, டெலிட் பண்றீங்கன்னா சைட் மேப் அப்டேட் பண்ணணும். அண்ட் இங்க வந்துட்டு கூகுள்ல explorer.com இருக்கு. sitemap.xml அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. புதுசா பேஜ் ஆட் பண்றீங்க, டெலிட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து சைட் மேப் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண நம்ம எப்போ பண்ணிருக்கோம்? லாஸ்ட் 28 February பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி 6th February பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்ச் எண்ட் ஆகும்போது நம்ம பண்ணுவோம். இல்ல இப்போ இவங்க இதெல்லாம் டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து சைட் மேப் அப்டேட் பண்ணுவோம். சைட் மேப் அப்டேட் பண்ணும்போது தான் கூகுளுக்கு தெரியும், ஓகே புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, இல்லை டெலிட் பண்ணிருக்காங்க, ப்ராப்ளம் இன்வைட் பண்ணுறது. ஓகே, தென் ரிமூவல்ஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு பேஜ் ரிமூவ் பண்ணணும்னா இங்கதான் நீங்க ரிமூவ் பண்ணணும். ஆனா இது டெம்பரரி ரிமூவல் தான். இதுல போன உடனே பெர்மனன்ட் ரிமூவல் தான் பாருங்க. டெம்பரரியா நீங்க ஒரு சைட் இப்போ இது எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு ரிமூவல்ஸ்ல போயிட்டு ரிக்வெஸ்ட் ரிமூவல்ஸ் யூஆர் ஒன்லி நெக்ஸ்ட் சப்மிட் ரிக்வெஸ்ட் அப்படி கொடுக்குன்னா ப்ராசஸிங் ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறம் ரிமூவ் டெம்பரரி ரிமூவ் 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி வராது கூட நீங்க சைட்ல தான் ரிமூவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவ்வளோ அது வந்து இண்டெக்ஸ் ஆகும். ஸோ ஏதாவது பேஜ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் நீங்க ரிமூவ் பண்ணலாம். இதை இண்டெக்ஸ் இதை நாளை பார்க்கலாம். சரி, இதுவும் லிங்க்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் பண்ணேன். லிங்க் பண்ணிட்டு பார்க்கலாமா? லிங்க்ஸ் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நேற்று நம்ம செல்ஃபர்ஸ்ல பார்க்க நமக்கு எவ்வளவு பேக் லிங்க் இருந்தது ஞாபகம் இருக்கா? 3000 பேக் லிங்க் நான் சொல்லுங்க. 15,000. சரி, எப்படியோ 10,000 மேல தானே. இப்போ இன்டர்னல் லிங்க் எக்ஸ்டர்னல் லிங்க் என்ன சொல்லுங்க வரும்? நமக்கு எதுவும் வரும் அதர் வெப்சைட் போகலாம். பேக்கிங்னா அதர் வெப்சைட் அனுப்புவாங்க. கூகுள் சிக்னோ மாற்ற ரிசர்ச் கன்சோல்ல
இன்டர்னல் லிங்க் கிடையாது. நம்ம சைட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறது இன்டர்னல். எக்ஸ்டர்னல் லிங்க் தான் இங்க பேக் லிங்க். ஓகே, இங்க ரெண்டே ரெண்டு தான். இன்டர்னல் லிங்க் உங்க சைட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குது. எக்ஸ்டர்னல் லிங்க் வெளியே இருந்து உள்ள போகுது. இது டாப் லிங்க் பேஜஸ். சரி, அங்க 10,000 காமிச்சதுல இங்க 1089 தான். அது நீங்க என்ன எவ்வளவு எடுத்தாலும் நான் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தது நீங்க ஒரு எக்ஸ்பென்சிவ் பார்க்க. ஆனா நான் ஐடென்டிஃபை பண்ணி குவாலிட்டியா உனக்கு பேக்கிங் எடுக்கணுன்றது நான் இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. ஸோ இது எப்படி கண்டிப்பா வேரி ஆகும். நீங்க 20 எடுத்தாலும் இங்க 2,000 தான். ஆனா ஃபுல் குவாலிட்டியான லிங்க் தான் இருக்கு. இது என்னென்ன பேஜ்ல இருந்து லிங்க் வந்திருக்குன்றத நீங்க இதெல்லாம் இந்தந்த பேஜுக்கு explorative.comக்கு எந்தெந்த சைட்ல இருந்து பேக் லிங்க் வந்திருக்கு. இங்க எவ்வளவு 820 இன்கமிங் லிங்க் வந்திருக்கு. லிங்க்டு சைட்டு 150 சைட்டு. அது என்னென்ன சைட்டு பார்க்கணும்னா கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா என்னென்ன சைட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சைட் இருக்கு பிளாக் ஸ்பாட். எது பிளாக் ஸ்பாட் நேரா சொல்லிட்டு இருக்கோம். Blogger. Blogger வந்து யாரு? அந்த blog. இதுக்கடுத்து மீடியம்னு சொல்லுங்க. ஆர்டிகல் சப்மிஷன் மீடியம். கீழே வந்தீங்கன்னா ரெடிட். என்னது சரி இது பின்ட்ரெஸ்ட் நீ பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஃபார்ம் சப்மிஷன் ஃபார்ம் ரெடிட் ப்ளஸ் ஃபைல் டோனல்ல அந்த ரிவ்யூ சப்மிட் பண்ற ஒரு சைட்ஸ் லிங்க். இந்த ரீசெட் டைரக்டரி சப்மிஷன் சரியா. ஸோ லிங்க் இருந்தாலும் வந்து பேக்கிங் வந்து அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இது இந்த பேஜ்க்கு மட்டும் 150 சைட் வந்து இந்த URL பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ்னா மொத்தமாவே 4 இன்டர்னல் தான் வந்து அது ஏதோ விண்டோஸ் சர்ச் exp.com. இப்போ நீங்க இப்போ இந்த பேஜ்க்கெல்லாம் நீங்க எடுக்கவே இல்லைல்ல, ஒன்று தான் காமிக்கிறேன். இங்கெல்லாம் 165 சைட் இருக்குல்ல, இதுல இருந்து எடுக்கலாமே. அந்த பேஜுக்கு நீங்க சர்வீஸ் பேஜ் மட்டும் தான் எடுத்துருக்கீங்க. பிளாகர்ல வந்து நீங்க explorative.com தான் எடுத்துருக்கீங்க. இன்னொரு 4-5 பிளாக் போட்டு சர்வீஸ் பேஜ் எடுக்கலாம், யாரும் வேணாம். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம வந்து சரி, இப்போ இது வந்து பேஜஸ்க்கு இங்க பாத்தீங்கன்னா டாப் லிங்கிங் சைட் ஓகே. எவ்வளவு 235 சைட் இருக்கு. இந்த 230 சைட் வந்து மறுபடியும் சர்வீஸ் பேஜ்க்குள்ள எடுக்கலாங்க. எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ்ன்ற அந்த வெப்சைட் வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடி பார்க்கு லிங்க் இருக்கு. அதனால அது வந்து 201 தான். media.com டாப் இருக்கு. பிளாக் ஸ்பாட் ரெண்டு ரீசர்ச் வேற ஏதாவது தெரியற வெப்சைட் இருக்கா? லிங்க்டு ப்ளஸ் ஃபைல் இதெல்லாம் நீங்க போய் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல எல்லாம் மறுபடியும் போய் ரீவிசிட் பண்ணி எடுக்க முடியுமான்றதை நீங்க சொல்லி. ஸோ இதை வச்சு உங்களுக்கு தெரியும் வந்து டாப் லிங்கிங் டெக்ஸ்ட் அண்ட் ஆங்கர் டெக்ஸ்ட் என்ன கொடுக்குறீங்க. ஐடி ட்ரைனிங் சர்வீஸ் எக்ஸ்ப்ளோர் ஐடி ஆங்கர் டெக்ஸ்ட் எது டாப் லிங்கிங் டெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் சொல்லி 159 நீங்க வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுத்தீங்க. இந்த பேஜுக்கு எந்தெந்த இன்டர்னல் பேஜ் வந்து லிங்க் வந்துருக்கு இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகணும்னா நீங்க இந்த லிங்க் கொடுத்துலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லிங்க்ஸ். சரியா, நாளைக்கு வந்து இந்த 4 வெப் வைட்டர்ஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது நீங்க இதில் எதுவும் பண்ண போக முடியாது.
என்னன்னு தெரிஞ்சுட்டு டெவலப்பர் வந்து சாவடிக்கணும். அது ஒண்ணு இருக்கலாம். அப்புறம் வந்து செட்டிங்ஸ் பிரச்சனை இருக்குல்ல. ஓகே. இதுல செக்யூரிட்டி அண்ட் மேனுவல்னா ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூ இருந்ததுன்னா இங்கே வந்து அதுக்கான மேனுவல் ஆக்ஷன் இல்லை செக்யூரிட்டி இஷ்யூ இருந்தா யாராவது ஒரு பிரீச் ஆஃப் கான்டெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா இதில் இருக்காங்க. சும்மா வேற பாட்டு நிறைய வருது சைட்ல வந்து ஏதோ இஷ்யூ இருக்கும். செட்டிங்ஸ்ல வந்து இங்கதான் நீங்க ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் படிக்கணும். ஞாபகம் இருக்கா? HTML டேக் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அதான் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் அண்ட் பர்மிஷன். இங்கே தான் நீங்க வந்து இப்போ எனக்கு காலேஜ் நான் ஆட் பண்ணோம்னா நீங்க ஆட் யூசர் கொடுத்து மெயில் ஐடி கொடுத்து ஏன்னா இப்போ காலேஜ் வந்து நீங்க எம்ப்ளாயை ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இந்த ஆக்சஸ் வேணும்னா ஆனா எனக்கு அவருக்கு இந்த ஆக்சஸ் எல்லாம் கொடுக்க தேவை. அப்படின்னா நான் இந்த ஐடி கார்பரேட் மட்டும் நாங்கள் ஆட் யூஸரா கொடுத்துட்டு இங்க வந்து ஓனரா வேணுமா இல்ல வந்து ப்ரொமோஷன் ஸ்டேஷன் ஓனரா கொடுக்கலாம் இல்ல மாடரேட்டரா கொடுக்கலாம் அந்த மாதிரி இது வேணும். இது வந்து நியூஸ் ஆட் பண்றது. அசோசியேஷன்னா மற்ற கூகுள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அதர் கூகுள் ப்ராடக்ட்ஸ் கூட ஏதாவது அசோசியேட் ஆகணும். நான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். கூகுள் ஆப்ஸ் எல்லாம் தேவை. சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்புறம் உங்க ப்ராப்பர்ட்டி வேணாமா அவ்வளோதான் செட்டிங்ஸ் வருது. நாளைக்கு நம்ம வந்து இன்னொன்று இது HTTPS. இப்போ எல்லா பேஜுமே எல்லா சைட்டுமே HTTPSனா செக்யூர். எஸ்னா செக்யூர். நான் HTTPSல ஏதாவது இருந்ததுன்னா இங்க தெரியும். அவங்க எல்லாமே HTTPS இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு பேஜ் தப்பி தவிர HTTPல போச்சுன்னா HTTPல இருக்கு வரும். எந்த சிஸ்டமும் அது எந்த ப்ரௌசரும் அது இருக்கு. அப்படி இருந்ததுன்னா கீழே இங்க வந்து ஒன்றுமே. ஸோ ஒரே ஒரு கான்செப்ட் தான் வந்து பெண்டிங் ஃபோர் வெப் வைட்டல்ஸும் நாளைக்கு அந்த சைட் வெப்சைட் ஆடிட்டர் இருக்கீங்க அதை வச்சுட்டு ஒரு ஒரு பேஜை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். இப்போ அந்த கீவேர்டு இதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லை அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் எதாவது ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்காங்க. ஓகே சூப்பர் கிளியர்.